அனைவருக்கும் வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் சீதா அப்படின்ற ஒரு 32 வயசு பெண்மணி இருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் 3 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. இவங்களோட மாமனாரும் அதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. இப்போ இவங்க வீட்டில் இவங்க மாமியாரும் தன்னோட 2 பசங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு இருக்காங்க. இவங்களோட ஃபேமிலியை பார்த்துக்கக்கூடிய பொறுப்பு சீதா கிட்ட இருக்குது. இவங்க வேலை தேடி போகிறாங்க. இந்த மாதிரி வேலை தேடும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் லேப் அசிஸ்டண்ட்டாக வேலை கிடைக்கிது 2011. இவங்க லேப் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டே தன்னோட குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க வாடகை வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. 2014 ஜூலை மாதம் 16ஆம் தேதி நைட்டு ஒரு 8 மணிக்கு இவங்களுக்கு ஒரு கால் வருது சீதாவுக்கு. கால் வந்ததுக்கப்புறம் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட மாமியார்கிட்ட கூட சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ மாமியாருக்கு சந்தேகம், மருமகள் எங்கே தான் போகிறாங்க, நம்மக்கிட்ட கூட சொல்லாமல் போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் போன மருமகள் திரும்ப வரவே இல்லை. நைட்டு 10 மணி ஆகுது, அப்பவும் வரவே இல்லை. தன்னோட 2 பேர பசங்களும் அம்மா எங்கே அம்மாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ பேர பசங்களை சமாதானப்படுத்தி சாப்பாடு ஊட்டிட்டு அந்த பசங்களை பார்த்திங்கன்னா தூங்க வைக்கிறாங்க. திரும்ப நைட்டு 11 ஆகுது, 12 ஆகுது. ஆனால் மருமகள் வரவே இல்லை. கால் பண்ணி பார்த்தாக்கா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. இவங்களும் பார்த்திங்கன்னா நைட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகாலையில் ஒரு 3 மணி இருக்கும். இந்த டயத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட வாட்ச்மேன் போலீஸுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, சார் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ப்ரைமரி ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூலோட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லியிருக்காரு. உடனடியாக போலீஸ் ஸ்பாட்டுக்கு பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த பொண்ணோட உடம்பு ஃபுல்லாக கத்தியால் பல இடங்களில் குத்திருக்காங்க. கையில், காலில், முகத்தில்னு சொல்லிட்டு பல இடங்களில் குத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட ஜெயனாவை பார்த்தீங்கன்னா சிதைச்சிருக்காங்க குத்தியே. அந்த அளவுக்கு அந்த உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரத்தமாக இருக்குது. இப்போ போலீஸ் ஏதாவது தடயங்கள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு தடயமும் கிடைக்கவே இல்லை. பக்கத்தில் ஆனால் ஒரு ஹேண்ட்பேக் இருக்குது. அந்த ஹேண்ட்பேக்கில் பார்த்தாக்கா ஆதார் கார்டு இருக்குது. இந்த பொண்ணோட ஃபேஸ் கிளியராக தெரியுது. ஆனால் நேரில் பார்க்கும்போது ஃபேஸ் கிளியராக இல்லை. ஏன்னா முகமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செதஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஆதார் கார்டோட அட்ரஸை வச்சு டைரெக்டாக வீட்டுக்கு போகிறாங்க. காலையில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு போய் நிற்கிறாங்க. போலீஸை பார்த்தோன்னே இவங்க மாமியாருக்கு ஒரே அதிர்ச்சி. நம்ம மருமகள் வீட்டிலேருந்து வெளில போனாங்க, ஆனால் திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போலீஸை பார்க்கும் இவங்களுக்கு ஒரே பதட்டமாகுது, என்ன நடந்திருக்குமோன்னு. இப்போ போலீஸ் அவங்க மாமியார்கிட்ட உங்கள் மருமகள் தானா அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருக்குது, ஏன்னா ஒரு பெண்ணோட சடலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க அந்த இடத்துல கதறி அழுகிறாங்க. இப்போ இவங்களை கூட்டிகிட்டு ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்து பார்க்கும்போது இது என்னோட மருமகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸ் ஏதாவது க்ரைம் ஸ்பாட்டில் ஏதாவது தடயங்களை கிடைக்குதான்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. எந்த ஒரு தடயமும் கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு கத்தி மட்டும் அந்த இடத்துல கடந்திருக்கு. இப்போ அந்த ஏரியாவை சுற்றி ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை தேடி பார்க்குறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜும் ஆக்சுவலாக கிடைக்குது. இப்போ பாடியை பிஎம்காக ஜிஹெச்சுக்கு அனுப்பி வச்சுட்டு சிசிடிவி ஃபுட்டேஜாக ஃபுல்லாக பார்க்கும்போது அதில் ஒரு பைக்கில் ஒரு நபர் வர்றது கிளியராக தெரியுது. நைட்டு ஒரு 1 மணிக்கு வந்திருக்காரு. இப்போ அந்த நபரோட ஃபேஸ் அந்தளவுக்கு கிளியராக தெரியல. ஆனால் ஓரளவு கிளியராக இருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளியராக இல்லை. இப்போ அந்த வண்டியோட பைக் நம்பர் ஆனால் கிளியராக இருக்குது. இந்த பைக் நம்பர் வச்சு அவங்களோட அட்ரஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அட்ரஸுக்கு டைரெக்டாக போய் பார்த்தாக்க அங்கே ஒரு நபர் இருக்கார். அவரோட பேர் ராம் சேவாக் யாதவ் அப்படின்ற ஒரு 36 வயசு நபர் இருக்கார். இந்த நபர் தான் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்ததுன்னு சொல்லிட்டு கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஏன்னா ஃபேஸ் ஓரளவு கிளியராக தெரிஞ்சதுனால இங்கே நேரில் பார்க்கும்போது ஃபுல்லாக கிளியராக தெரிஞ்சிருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஆர்சி புக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட பேரில் தான் இருந்திருக்கு. ஸோ இவர் தான் இந்த மர்டர் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சந்தேகத்தின் பேரில் இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த மாதிரி எந்த கொலையும் பண்ணல, நான் அந்த இடத்துக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து காட்டுறாங்க, நீ தான் வந்திருக்கன்னு சொல்லி காட்டும்போது ஒரு வழியாக உண்மையை ஒத்துக்கிறாரு. இவர் நடந்த எல்லா சம்பவத்தையும் பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இந்த சீதாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கவும் பக்கத்தில் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் 2011 பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டண்ட்டாக வேலை கிடைக்குது. ஸோ தன்னோட வேலையை வச்சுட்டு அந்த கம்மியான சம்பளத்தை வச்சு தன்னோட ஃபேமிலியை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க போய்கிட்டே இருக்கும்போது இவங்க ஹவுஸ் ஓனருக்கும் இந்த சீதாவுக்கும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தகராறு வருது. ஸோ இந்த தகராறு காரணமாக நீங்கள் உடனடியாக வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டாரு. ஸோ உடனடியாக வேறு ஏதாவது வீடு பார்த்தாகணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க, ஏதாவது வீடு கிடைச்சா சொல்லுங்கள், இல்லை ஹவுஸ் புரோக்கர் நம்பர் ஏதாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
அந்த மாதிரி கேட்கும்போது இந்த சீதாவோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ஹவுஸ் புரோக்கர் நம்பர் அனுப்பிச்சி வைக்கிறாங்க வாட்ஸ்அப்பில். இப்போ இந்த நம்பருக்கு வந்துட்டு இந்த சீதா வந்து கால் பண்ணுறாங்க. அந்த நபர் யார் அப்படின்னாக்க ராம் சேவாக் யாதவ் அப்படின்ற இந்த 36 வயசு நபர் தான். இவருக்கு கால் பண்ணிவிட்டு எனக்கு இது மாதிரி வீடு வேணும்னு சொல்லிட்டு இவங்க டீட்டெயிலாக கேட்கும்போது நீங்கள் நேரில் வாமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. ஸோ நேரில் போயிட்டு மீட் பண்ணி பேசுகிறாங்க. பேசும்போது எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் வந்து வாடகை வீடு வேணும், அட்வான்ஸும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களோட கண்டிஷன்ஸை பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை, அதனால் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு என்கிட்ட வந்து வாடகை எதிர்பார்க்கக்கூடாது, இது மாதிரி பிரச்சனை இல்லாத ஏரியாவாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா கண்டிஷன்ஸும் பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு பேசும்போது இந்த ராமுக்கு பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு மேலே ஒரு பொண்ணு வந்து பார்க்க அழகாக இருக்காங்க, ஹஸ்பண்ட் வேறு இல்லைங்கிறாங்க. இந்த பொண்ணை எப்படியாவது நம்ம அனுபவிச்சாகணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்துகிட்ருக்காரு. ஸோ இந்த பொண்ணு வந்து போனதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு அடிக்கடி கால் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஏதாவது வீடு இருக்குமா, இந்த வீடு இருக்குது, அந்த வீடு இருக்குது, இவங்க வாடகை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி இந்த பொண்ணுக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்துட்டு அவருக்கு கம்பெனி கொடுத்து பேசாமல் எது சொன்னாலும் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ இந்த நபருக்கு வந்துட்டு இந்த பொண்ணு வந்து நமக்கு வந்து கம்பெனி கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வேறு விதமாக தான் டீல் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்துட்டு கால் பண்ணுறாரு. 2014 ஜூலை 16 நைட்டு ஒரு 8 மணிக்கு வந்துட்டு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து புதுசாக கட்டி முடிச்சிருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா புக்கிங் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து மெயினில் இருக்குது. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு வேளை பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நம்ம உடனே புக் பண்ணிக்கலாம், ஆனால் டிலே பண்ணாதீங்க, இப்போவே கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு. இந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா சீதாவும் வந்துட்டு தன்னோட மாமியார்கிட்ட கூட சொல்லாமல் ஜஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டு பக்கத்தில் இருக்குது, அதை போய் நம்ம பார்த்துட்டு தானே வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து யதார்த்தமாக வந்து தன்னோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பி வராங்க. வந்த இவங்க பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் வராமல் வேறு ஒரு இடம் சொல்கிறாரு இந்த நபர். அதாவது ஒரு ஸ்கூலோட பேக்ரவுண்டில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த சொல்கிறாரு. இவங்க இங்கே வந்து பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்காங்க, பாதி கட்டின நிலமையில் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டை காட்டி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம வந்து வீடு வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு இந்த நபர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த சீதாவுக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. இவர் நம்மக்கிட்ட பொய் சொல்லியிருக்காரு. கட்டாத ஒரு அப்பார்ட்மெண்ட்டை காட்டி நம்ம வந்து இங்கே தான் குடி போக போகிறோம்னு சொல்லி இவர் சொல்லும்போது நிச்சயமாக இவர் வந்து தப்பான நபராக இருக்காருன்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன், எனக்கு எந்த ஒரு வீடு வேணான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்பி போகிறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த பொண்ணை இப்போ விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்து அந்த இடத்துல வந்து பண்ண ட்ரை பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்துட்டு கத்துற மாதிரி இருக்கும், வாயை பொத்தி பக்கத்தில் கிடக்கக்கூடிய ஒரு கல் எடுத்து தலையில் அடிச்சிட்றாரு. ஸோ அந்த பொண்ணு வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி மயக்க நிலைமைக்கு போயிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணை தனியாக இழுத்துட்டு போயிட்டு இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இவர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை வந்து ஆக்கிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து கதற இந்த ஆள் வந்து அனுபவிச்சிட்றாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு அங்கேயே வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணு ஒருவேளை போலீஸுக்கிட்ட சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்து போய் இந்த பொண்ணை இங்கேருந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடயங்களும் இருக்கக்கூடாது, இந்த பொண்ணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்காராரு. இப்போ ஆல்ரெடி வந்து அந்த ஆளை வந்து கத்தியும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணை வந்து சரமாரியாக வந்து உடம்புல வந்து பல இடங்களில் வந்துட்டு வந்து குத்திடுறாரு. கை, கால், முகம், வயிறுன்னு சொல்லிட்டு பல இடங்களில் வந்து குத்திடுறாரு. ஒருவேளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது இந்த பொண்ணை சீரழிச்ச விஷயம் வந்துட்டு கிளியராக கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்பெர்ம் வந்துட்டு யாரோட ஸ்பெர்ம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணோட அந்தரங்க உறுப்பை பார்த்தீங்கன்னா கத்தியால் குத்தி வந்து சிதைச்சிட்றாரு சுத்தமாக. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் வந்து யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கல் எடுத்து அந்த பொண்ணோட முகத்தை வந்து சிதைச்சிட்றாரு அடித்து. ஸோ இந்த மாதிரி பண்ணினதுக்கப்புறம் வந்து அங்கேயே போட்டுட்டு அந்த நபர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போது போலீஸ் வந்துட்டு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜோட எவிடன்ஸையும் அது மட்டும் இல்லாமல் இவரோட இந்த பைக் நம்பரை வச்சும் இவரோட ஃபேஸும் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு, இந்த மாதிரி எல்லா ஆதாரங்களும் எடுத்துட்டாங்க. அண்ட் அதே மாதிரி கத்தியும் வந்துட்டு ஸ்பாட்டில் கடந்திருக்கு. இது எல்லாம் வச்சு இவர் தான் குற்றவாளின்னு சொல்லி ஈஸியாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த ராம் சேவாக் யாதவும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் வந்து தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாரு. இப்போ இவர் அரெஸ்ட் பண்ணி வந்துட்டு ஜெயிலையும் போடுறாங்க. இவருக்கு வந்துட்டு கோர்ட்டில் வந்துட்டு 35 வருஷம் சிறை தண்டனையும் 13,000 ரூபா அபராதமும் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து தண்டனையாக கொடுக்குறாங்க. பெண்கள் வந்துட்டு அது யாராக இருந்தாலும் அன்டயத்தில் யாராவது கூப்பிடுறாங்க அப்படின்னாக்க மேக்ஸிமம் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லாமல் போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அவங்களோட வந்துட்டு துணைக்கு ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப சேஃபான விஷயம். இது மாதிரி வந்துட்டு நமக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையில் நீங்கள் போகலாம். ஆனால் ஒருவேளை நடந்தால் அந்த இடத்துல அந்த சம்பவத்தை வந்து உங்களால் வந்து சமாளிக்க முடியும், நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் அப்படின்னா நீங்கள் தைரியமாக போகலாம். இல்லை அப்படின்னாக்கா அந்த மாதிரி தனியாக போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். அது தெரிஞ்ச நபரே கூப்பிட்டுருந்தாலும். ஏன்னா
நல்லா தெரிஞ்ச நபர்களால் தான் பார்த்திங்கன்னா 95% பார்த்திங்கன்னா ரேப் கேஸ் நடந்துகிட்ருக்கு. அதனால் தெரிஞ்ச நபர்களே வந்துட்டு அன்டயத்தில் கூப்பிட்றாங்க, இல்லை தேவையில்லாத இடத்த கூப்பிட்றாங்கன்னா போகிறத வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது சேஃபான ஒரு விஷயம். இந்த மாதிரியான ரேப் கேஸ் நடக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னாக்க, பான் மூவிஸாக இருக்கட்டும், சினிமாவில் பார்த்திங்கன்னா ஆபாசமான காட்சிகளாக இருக்கட்டும், இல்லை இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா ஆபாசமான விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரேப் கேஸுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோர்ட்டு, நம்ம இந்திய தண்டனை சட்டம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. என்ன அப்படின்னா, சமீபமாக நடந்த ஒரு கேஸோட தீர்ப்பு ஒன்று வந்திருக்கு. அதாவது 2004 வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து தனியாக இருக்கிறாங்க. அந்த பொண்ணை வந்து ஒருத்தர் வந்து ரேப் பண்ணிடுறாரு. அதாவது இந்த ரேப் கேஸை பற்றி சத்தீஸ்கர் ஹைகோர்ட் வந்துட்டு ஒரு பெரிய சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, 2004 வந்துட்டு வீட்டில் ஒரு பொண்ணு வந்து தனியாக இருக்காங்க. அந்த மாதிரி தனியாக இருக்கிற பொண்ணை வந்துட்டு ஒருத்தர் வந்து ரேப் பண்ணிடுறாரு. பண்ணினதுக்கப்புறம் உடனடியாக வந்துட்டு அந்த ரேப் பண்ண நபரை வந்துட்டு கோர்ட்டில் நிறுத்தி 7 வருஷம் சிறை தண்டனை வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த தண்டனையை எதிர்த்து இவர் வந்து மேல்முறையீடு பண்ணுறாரு 2005. அந்த சம்பவத்தோட இந்த இறுதி தீர்ப்பு தான் பார்த்திங்கன்னா இப்போ 2026 வந்திருக்கு. என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா, இந்த நபர் வந்துட்டு ரேப் பண்ண ட்ரை தான் பண்ணியிருக்காரு, ஆனால் ரேப் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது பெண்ணோட அந்த அந்தரங்க பகுதியில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டு எஜாக்குலேட் பண்ணினா தான் வந்து இது வந்து ரேப் பண்ணதாக அர்த்தம். வெளியிலே வந்துட்டு எஜாக்குலேட் பண்ணினாங்க அப்படின்னாக்கா அது வந்து ரேப் பண்ண ட்ரை தான் பண்ணியிருக்காங்க. அதாவது பாலியல் வன்கொடுமை முயற்சி தான் அது வந்து பாலியல் வன்கொடுமை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அதனால அந்த நபருக்கு வந்துட்டு 7 வருஷ சிறை தண்டனையை பார்த்திங்கன்னா 3 வருஷமாக வந்துட்டு குறைச்சிருக்காங்க. அதாவது சத்தீஸ்கர் ஹைகோர்ட்டு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ரேப் கேஸில் நீங்கள் வந்து அந்த பொண்ணுங்களை வந்து மேலோட்டமாக என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், அது வந்து பாலியல் வன்கொடுமை ஆகாது, பாலியல் வன்கொடுமை முயற்சி தான். மற்றபடி அந்தரங்க பகுதியில் வந்துட்டு ஆணுறுப்பு வந்து உள்ளர போனால் மட்டும்தான் அது வந்து ரேப் கேஸில் வரும்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுத்துருக்காரு. இப்போ இந்த தீர்ப்பை கொடுத்த அந்த நீதிபதி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதே மாதிரியே ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னாக்க இவர் இதே தீர்ப்பை வந்துட்டு இவர் வந்து சொல்லுவாரா அப்படின்னு கேட்டால் தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த இல்லீகல் அஃபேரை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணார் இல்லையா இன்னொரு நீதிபதி, அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதே மாதிரியே வந்துட்டு இல்லீகல் அஃபேரில் அவங்களோட ஒய்ஃபோ இல்லை அவரோட பொண்ணுங்களோ இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதை அவர் வந்துட்டு ஆதரிப்பாரா அப்படின்னு கேட்டால் தெரியல. இந்த மாதிரியான கேவலமான ஜட்ஜ்மெண்ட்டால் எத்தனை குடும்பம் இன்னும் நடுத்தருவுக்கு போகுதுன்னு தெரியல, எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட போகிறாங்கன்னு சொல்லி சுத்தமாக தெரியல. ஸோ பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். நம்ம நாட்டோட சட்டம் நம்மளை பாதுகாக்காது. அதனால் உங்களை நீங்கள் பார்த்துங்க, சேஃபாக இருங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.